Hello friends, welcome to Meera Mind Voice. Day 39 in Big Boss House. இன்றைக்கி காலம்பரை பார்த்தோன்னாக்க 1 ஹவர்லேயும் சரி 24லேயும் சரி ஸ்ட்ரெயிட்டாக டைனிங்லேருந்து தான் ஆரம்பித்தாங்க. திவாகர் நான் ராஜா ஆனதுலேருந்து சபரிக்கு பயங்கர கோபம் என் மேலே, அவனுக்கு பொறாமை, இப்படிலாம் அவர் பேசிகிட்டே இருக்கார். அடுத்தது திவாகரும் கம்ருவும் பார்வதியை பற்றி, அந்த பொண்ணு ரொம்ப இது பண்ணுதுப்பா, உங்கள் ஊருன்னேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எல்லாரும் சண்டை போட்டான்னாக்கா எப்பப்பாரு எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தான்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார், தெரிஞ்சுக்க வெளில அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு திவாகர் கமருதீன் கிட்ட பார்வதியை பற்றி புறம்பேசி கொண்டிருக்கிறார். அடுத்தது சாண்ட்ராக்கு இன்னைக்கு காலம்பரிலேருந்தே பிளானு தான் கானா ராஜ்யத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. அடுத்தது மற்றவங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கானா ராஜ்யத்துலேருந்து சொல்ல, நானே அங்கேருந்து தப்பிச்சு வரதுக்கு தான் இங்கே வரணும்னு நினைக்கிறேன், அவங்க எல்லோரையும் எதுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது எஃப்ஜே தூங்கினதுக்காக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு உடனே திவாகர் அவர் தான் முதல்ல தூங்கினார், 2வது தடவை தான் நான் தூங்கினேன்னு எஃப்ஜே சண்டை போட, திவாகர் எஃப்ஜேயை இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சுடுறாரு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கத்தல் தான். அடுத்தது டாஸ்க் வருது. ஆக்சுவலாக என்னென்னா 2 டைமண்ட் வந்திருக்கு. 2 டைமண்ட் நேத்திக்கு ஒரு டாஸ்க்கு, முந்தா நேத்திக்கு ஒரு டாஸ்க்கு தர்பீஸ் ராஜ்யம் வின் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு 2 டைமண்ட் தரப்படுறது. அடுத்தது போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறதுனால அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் உங்கள் இதுக்கு பக்கத்தில் அப்படின்னுறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்க இந்த ராஜதீர வீரா சாங் போட்டு டாஸ்க் ஆரம்பித்து வைக்கப்படும்னுட்டு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. பிக் பாஸ் கூப்பிட்டு பேசிட்டு தான் இது இந்த சாங் போட்டு இன்றைக்கி டாஸ்க்கு ஆரம்பிச்சுடுறோம் அப்படின்னுட்டு. டாஸ்க்கு ஆரம்பிக்குது. டாஸ்க்கு ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்திங்கனாக்க ராணியை புகழ்ந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க அவைய ஆரம்பிச்சிட்றாங்க. இதில் நடுப்புற திவாகர் எங்கள் ராணி அப்படி இப்படின்னு புகழ, அது ஒரு பக்கம் அவர் சொல்கிறதுக்கு கானா பாட, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக முக்கியமான விஷயம் இல்லைங்க. அரோரா பிரச்சனையை நேத்திக்கு ஆரம்பித்த பிரச்சனைக்கு இன்றைக்காவது நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காலம்பரியே பிரச்சனையை வச்சு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பாரு இது பண்ணுறாங்க. வினோத் திவாகரை புதுமனை புகுவிழாக்கு கட்டின பொம்மையை மாதிரி இருக்குது, அதில் நடுற ராத்திரியில் கொளுத்தி இருக்கணும், கொளுத்தலை சொல்ல, உடனே அவர் என்ன பண்ணுறார், இவரோட நிறத்தை பற்றி பேசுகிறார். அதில் 24/7லேயே பீப் போடுறாங்க. அடுத்தது பார்த்தோன்னாக்கா விக்ரம் இறங்கி எங்கிட்ட நேரடியாக மன்னர்கிட்ட பேசுங்க தைரியம் இருந்தா அப்படின்னு ஆரம்பிக்க, அது ஒரு பிரச்சனையாக போக, உடனே விக்ரம் சொல்கிறாரு, இன்னும் ராஜாவையை அழைச்சிட்டு இது பண்ணலை, அதுக்குள்ளே நீங்கள் அரசவையை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு இவங்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. உடனே ராஜாவை அழைச்சிட்டு வராங்க. அவங்க பாட்டு பாட, இவங்க இதில் வேறு யாரும் பேசலிங்க, தர்பீஸும் ராணியும் மட்டும்தாங்க திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது அரோரா இஷ்யூ பற்றி விக்ரம் சொல்கிறாரு, உங்கள் அள்ளி ராஜ்யத்தில் உங்களோட இளவரசியவே ஒருத்தர் தப்பாக பேசுகிறாரு, அதை நீங்கள் எதையுமே கேட்கல, அதற்கே இன்னும் தீர்வு கிடைக்கல, அதை முதல்ல முடியுங்க அப்படின்ன உடனே இங்கே ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா நம்மளே திருப்பி சொல்கிறாங்கன்னுட்டு. திவாகர் முடியவே முடியாது, நான் தப்பே பண்ணலைன்னு அரோராவையும் பேச விடாமல் திரும்ப பேசிக்கிட்டே இருக்கார். அதுக்குள்ளே விக்ரம் டீம் அவங்க ஒரு சாங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அரோரா ரொம்ப தெளிவாக இன்றைக்கி ரொம்ப அருமையாக பேசினாங்க. நேத்தி மாதிரியே ஒரு பெண் மீது அவதூறு சொல்வது அப்படிங்க, உடனே திவாகர் உள்ளே போடுறாரு. நம்ம பாருவும் அண்ணே இருங்க, அவர் அண்ணன் இல்லைங்க அமைச்சருங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. உடனே விக்ரம் ஒரே சண்டையை 3 நாள் போடலாமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி பயங்கர அருமையாக ஒத்தொத்தரையும் கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணி அந்த தேரடி வீதியில் சாங் இருக்குல்ல, அந்த டியூனில் நல்லா பாடினாங்க. இது 24/7 தான் காமிச்சாங்க. அடுத்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல சுபிக்ஷா இவங்க ஒன்று சொல்கிறாங்க. யார்? நம்ம அரோரா.
நம்ம தர்பீஸ் என்ன பண்ணியிருக்காரு திவாகர், வியன்னா கிட்ட திவ்யா இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டு ராஜகுரு என்னோட சின்ன வீடு அப்படின்னுட்டு. அதை எப்படி இவர் சொல்லலாம்? இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைச்சரை நீங்கள் இன்னமும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? அது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக போச்சுங்க. சொன்னியா அப்படின்னு கேட்டால் வியன்னா ஆமாம் என்கிட்ட சொன்னார் இவர் அப்படிங்கிறாங்க. திவ்யாவும் வந்து என்னது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கி திவ்யா வந்து ஹார்ட் சிம்பிளே காமிக்கல, அவர் குத்திட்டு சாகிற நடிப்பார் இல்லையா, அதையே தான் திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது அரோரா வந்து உடனே பாரு என்ன சொல்லிட்டாங்க, சண்டை பெருசாக வெடிச்சிட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பாக கத்திக்கிட்டே இருக்காங்க. அரோரா வந்து பாருவோட வேர்டிக்டில் ஹாப்பி இல்லை. உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அவங்களுடைய சேனாதிபதி சாண்ட்ரா என்னை இந்த ராஜ்யத்துலேருந்து காப்பாற்றுங்க, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அவங்கள மறிக்கிறேன் பேருன்னு திவாகர் போய் அவங்கள டச் பண்ண, பிரஜின் அங்கேருந்து விறுவிறுன்னு வர்றதுக்குள்ளே திவாகர் விட்டுட்டார். நல்ல வேலையா, இல்லாட்டினா இந்த அட்டகத்தியை வச்சே திவாகரை தீர்த்திருப்பார் இன்றைக்கி பிரஜின்னு. அவர் இங்கேருந்து கிளம்பி சாண்ட்ரா அங்கே போயிடுறாங்க. எஃப்ஜே அதுக்கு முன்னாடியே அங்கே போயிடுறாரு. அடுத்தது அரோராவும் கிளம்பி சென்று விடுகிறார். மூவரும் கானா ராஜ்யத்தில் ஆக்சுவலாக எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ப்ரோட்டோக்காலில் ஒரு மாதிரி கேஸ் இல்லாமல் நடக்குது. இங்கே ஒரே கத்தல், அதுவும் பாரு அண்டு திவாகர் 2 பேரும் மட்டும்தான் கத்தல். அதுக்குள்ளே பிக்பாஸ் வந்து மத்தியானமாக 120க்கு டாஸ்க் கொடுத்துட்றாரு. என்ன டாஸ்க்குன்னா, கார்டன் ஏரியாவில் ஒரு கோட்டை கட்டணும். கோட்டை கட்டுறதுக்கு 2 இதுக்கும் தனித்தனியாக இது கொடுக்கப்படும். கோட்டை கட்டுறதுக்கான பொருட்கள் பிரிக்ஸு. அதில் வந்து 2 நாட்டு ராஜாவும் நடுவர்கள், இந்த நாட்டிலேருந்து 4 பேர், அந்த நாட்டிலேருந்து 4 பேர், 2 பேர் கோட்டையை கட்டுவாங்க. 2 பேர் அவங்க கட்டுறதுக்கு கீழே விழாமல் டிஃபெண்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். அடுத்த நாட்டில் 4 பேர் இருக்காங்கல்ல, அதுலேருந்து 3 பேர் உள்ளே வந்து இவங்களை குண்டு எறிந்து, அதாவது பாலை தூக்கி போட்டு அந்த கோட்டையை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு. அதை கொடுக்குறாங்க. அதுக்கு வெளியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு தர்பீஸ் ராஜ்யம் பாரு இது டீம்லேருந்து கனி சுபிக்ஷா 2 பேரும் வீடு கட்டுறாங்க. தர்பீஸும் சபரியும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. திரும்பி அங்கே போய் பால் எறியறதுக்கு கனி சுபிக்ஷா அண்டு சபரி போகிறாங்க. வேற விக்கல்ஸ் ராஜ்யத்துலேருந்து திவ்யா அண்டு கானா வினோத் வந்து வீடு கட்டுறாங்க. அமித் அண்டு கமருதீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. பால் எறியறதுக்கு அமித், கமருதீன் அண்டு வினோத் 3 பேரும். ஸோ இவங்க 3 பேருமே ஜென்ஸு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக எறிவாங்க. மொதல் ரவுண்டு ஆரம்பிக்குது. மொதல் ரவுண்டு தர்பீஸே ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி அவங்க டீம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கல் கூட ஸ்டாண்டிங்கில் இல்லை, எல்லாம் விழுந்துருது. வேறஸ் இவங்க க்ளீனாக பிளான் பண்ணி அந்த கோட்டை கட்டுற பாணியில் 3 இதை நிறுத்தி வச்சிடுறாங்க. இவங்க வின் பண்ணிடுறாங்க. அவங்களால இவங்க அதை மட்டும் கட்டிட்டு 4 பேருமா அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்தது 2வது ரவுண்ட்லேயும் இவங்க தோத்த உடனே ஒரு பெரிய சண்டை வெடிச்சுது பாருங்க. ஆக்சுவலாக இதில் ரொம்ப கம்மியாக காமிச்சாங்க. நான் ஸ்டாப்பாக 2 மணி நேரம் சண்டை போச்சுங்க. முடியவே முடியாதுன்னுட்டு பாரு இஷ்டத்துக்கு அவங்க அதான் எல்லாம் பேசுவாங்க, வாயில் வர்றதெல்லாம் பேசுவாங்க. பயாஸ்டு, அவங்க உள்ளே வந்தாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அவங்க ஃபுல்லாக ரெட் லைன்லேயே தான் நின்று விளையாடினாங்க. இப்படியே பண்ணிகிட்ருக்க அங்கே தர்பீஸுக்கும் எஃப்ஜேக்கும் தனியாக ஒரு சண்டை ட்ராக்கு போக பயங்கர கூச்சல், குழப்பம், ரகளை. பிக்பாஸ் சொல்லிட்டாரு. உடனே பாரு போய் ரீமேட்ச்னு ஆரம்பிக்க பிக்பாஸ் சொல்லிட்டார் முடியவே முடியாது, மேட்ச் முடிஞ்சது தான். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அடுத்த இதுவும் இதே மாதிரியே நடந்தது. பயங்கர கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே சிம்பிளாக ஜாலியாக முடிய வேண்டிய ஒரு டாஸ்க்கு பயங்கர ரகளையும் குழப்பமுமா கானா அணி வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க 3 தடவையும் 3 கல் நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ தே வின். இதில் நடுப்புற அரோரா வந்து இப்படி 2 வச்சு இப்படி 1 வெய்யன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு அசிங்கமாக அவள் சைகை காட்டுறா, அது இதுன்னு சொல்லிட்டு பாரு இங்கேருந்து கத்த அவங்க தான் ஆரம்பிச்சிருவாங்களே. ஒன்று தன்னால் முடியல அப்படின்னா
இவங்களை நம்ம கிரிக்கெட் டீம் விளையாடும்போது அவங்க கூட அனுப்பிச்சி வச்சிடணுங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இவங்க நின்று பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாலு பேட்டு எல்லாத்தையும் போட்டு ஓடியே விடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்லட்ஜிங், பயங்கர ஸ்லட்ஜிங் இவங்க. இது முடித்த உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு தர்பீஸ் அணி 2 போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இந்த ராஜா ராணி ராஜாங்கம் டாஸ்கில் அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்டேருந்து யாராவது ஒத்தரை அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்புக்கு இம்மீடியட்டாக செலக்ட் பண்ணி சொல்லிவிடுங்க. ஏன்னா அவர் பார்த்தாரு, எல்லாரையும் லிவிங் ரூமில் உட்காத்தி வச்சு யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டுன்னு கேட்டு அதுக்கப்புறம் அனுப்பினோன்னா பயங்கர பயஸ்டாக போகும், பயங்கர இஷ்டத்துக்கு அங்கே ஒரு பிரச்சனையாகும்னு ஆரம்பிக்க பாருக்கு தானே போனோம். சபரி அழகாக திவாகரை உள்ளே இழுத்து விட்டுடலான்னு நினச்சிட்டே இருக்கும்போது எஃப்ஜே, சாண்ட்ரா அண்டு அரோரா உள்ளே வந்துடுறாங்க. நாங்கள் ஒரு கேம் ஆடினோம், நாங்கள் எங்களுக்கே ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு அங்கே போனோம். ஆனால் இப்போ இது பண்ணும்போது நேத்தி வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். இந்த டாஸ்க்கு வின் பண்ணுறதுக்கு முழுக்க 2 டாஸ்க் வின் பண்ணதும் எஃப்ஜேனால். நேத்திக்கு கொடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தது எஃப்ஜே தான். ஸோ எங்களுக்கும் உரிமை இருக்குது, நாங்களும் கேட்போம் அப்படின்னு சொல்ல சாண்ட்ராவும் அரோராவும் எஃப்ஜேக்கு ஓட்டு போட, வேறஸ் மற்றவங்க பாரு பார்த்தாங்க, தனக்குன்னு கேட்டாங்க, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கொடுத்துட்றாங்க. இதில் சபரி எஃப்ஜே நீ கேமெல்லாம் ரொம்ப நல்லா விளையாடினேன், எல்லாம் பண்ணினேன், ஆனால் ஒரு தலைவனாக வர்றதுக்கு இவ்வளோ கோபம் கூடாது, ஒரு லெவல் ஹெட்டட்னஸ் வேணும், அது உனக்கு இல்லைங்கிறதுனால நான் சுபிக்ஷாவுக்கு போடுறேன்னு சொன்னது எஃப்ஜேக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் அதுதான் உண்மை, அது ரொம்ப ரியல் ஃபேக்ட். அதுதான். ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கிறவனே கத்திட்டு இருக்கிறவன் தலைவனானான்னா அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். ஸோ இந்த மாதிரி ராஜாங்கம் டாஸ்க்கு முடிந்து விட இவங்க வெற்றி பெற்றுட்டாங்கல்ல டாஸ்கில், அந்த மமதையில் உண்மையிலே அந்த பொண்ணு மூஞ்சியில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த மமதை தெரியுதுங்க, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது பிரஜினை கூப்பிட்டு பேச, சாண்ட்ராவை கூப்பிட்டு பேச, சாண்ட்ராவை கூப்பிட்டு ஏதோ சொல்ல வர, சாண்ட்ரா இது பேர் எங்கிட்ட வச்சுக்காத, வாயை கலராத, நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன்னொன்னே அப்படியே பம்மி பதுங்கி பேசாமல் போயிட்டாங்க. ஈவினிங் பிக் பாஸ் எல்லாரையும் உட்காத்தி வச்சு யார் இந்த வீட்டில் பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னுட்டு, இதுக்கு முன்னாடி அந்த டாஸ்கில் திவாகர் வாயில் டே போட்டுறாங்க, ரொம்ப பேசுகிறாருன்னுட்டு. அப்புறம் சுபிக்ஷாவை இங்கேருந்து இந்த சேனாதிபதி அங்கே போனோன்னா சுபிக்ஷாவை சேனாதிபதி ஆக்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, திவாகர் வாயில் டே போட்டினதுக்கு அப்புறமா கானா இதில் பிரஜினும் திவ்யாவும் கண்டுகொண்டேன் பட சீனை எனாக்ட் பண்ணி அவங்க 2 பேரும் அப்படியே கட்டின்ட்டு கடைசியில் டான்ஸ் எல்லாம் ஆடி, அது சாண்ட்ரா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் காமிச்சாங்க. அப்படியே என்னமோ ஒரு இது போச்சு, அங்கே ஒரு ட்ராக்கு போச்சு. ஈவினிங் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு இந்த வீட்டில், அதாவது இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன், அந்த டாஸ்க்கை வழி நடத்துறதுக்கு 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீட்டில் பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கிறாங்க, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பெரும்பாரியான ஓட்டுக்கள் கனி, விக்ரம், அமித், நிறைய பேர் சபரியவும் சொன்னாங்க. ஆனால் சபரி சில பல ஓட்டுக்களில் தப்பிச்சு கனி, விக்ரம் அண்ட் அமித் 3 பேரையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. அது போகும்போதே திவ்யா சொல்கிறாங்க, உங்களை நம்பி உள்ளே அனுப்புகிறேன், இந்த டாஸ்கில் எங்களை வச்சு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்னா உள்ளே கூப்பிட்டு எல்லாரையும் ரேங்க் பண்ணணும் 1 to 14. மெச்சூராக அவங்க நடந்துக்கிற விதத்தையும் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக, அதாவது மெச்சூராக இருக்கிறதுனா இந்த ஷோவில் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி கேம் ஆடுறது, அதிக சத்தம் இல்லாமல் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது, கருத்துக்கள் பரிமாற்றத்தில் நிதானமாக இருக்கிறது, நாகரீகமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிறது, பேலன்ஸ்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் வச்சு. அண்ட் சிறுபிள்ளைத்தனங்கிறதுக்கு எல்லாரையும் மாக் பண்ணுறது, ப்ராப்ளம்னு வந்துட்டான்னா அதை பெருசுப்படுத்துறது, கத்துறது, சண்டையை தான் இல்லைன்னா கூட உள்ளே பூந்து பெருசுப்படுத்துறது, தேவையில்லைன்னா கூட பேசுறது, அதுக்கப்புறம் தன்னை பற்றி மட்டுமே புகழ் பேசிக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணுறது? இதெல்லாம் சொல்லும்போதே நம்ம மனக்கண்ணில் யார் வராங்க? திவாகர். எஸ், அவர் தான் 14வது இடம். இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி யார் யார் எந்த இடம்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டில் சபரி, 2வதுல சுபிக்ஷா,
3வது கெமி, 4வது சாண்ட்ரா, 5வது பிரஜின், 6 வியன்னா, 7 அரோரா, 8 ரம்யா, 9 திவ்யா. ஏன்னா திவ்யாவை நிறைய சண்டை போட்டாங்க. 10 கமருதீன், தேவையே இல்லாமல் ஆஜராவார். 11 வினோத், அவருக்கு வேலையே அது மட்டும்தான். 12 எஃப்ஜே, 13 பாரு, 14 திவாகர். இது எல்லாமே இந்த முதல் ஒரு 4-5 இடம் தவிர மற்றது எல்லாமே மோராலஸ் கரெக்டுன்னு எல்லாருக்குமே தோணும். சபரி தான் ஒரு என்ன சொல்கிறது, நடுநிலையாக இருக்கிறவன் இது அப்படின்னு காமிச்சுக்கிறான் அப்படின்னாங்க. இப்போ பேசும்போது அப்போ ஃபேக்காக இருக்கான்னாங்க. இப்போ பேசும்போது கத்துறாங்கிறாங்க. அவருக்கு உண்மையிலே என்ன பண்ணணும்னு தெரியல. உட்காந்து பயங்கரமாக கண் கலங்கி வருத்தப்பட்டு, ஆஹா நம்மளை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, இது இவங்க 3 பேர் கருத்து தான். வெளியில் இருக்கிற கோடி மக்களுடைய கருத்து என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க 3 பேர் அவங்க அறிவுக்கு எட்டின வரையில் இவங்களை இப்படி ஜட்ஜ் பண்ண எல்லாரும் கத்துறாங்கங்க. அதுவும் இந்த கடைசி 8, 9, 10, 11 இருக்காங்கல்ல, கத்துன்னு வியன்னாவும் விட்டு வைக்கல. முதல் 3 இடத்துல எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. சபரி, சுபிக்ஷா, கெமி. சுபிக்ஷாவும் கெமியும் எப்படி 2, 3ல் வந்தாங்க? சுபிக்ஷா எவ்வளோ இடத்துல கத்தியிருக்கா தேவையில்லாமன்னு அவங்க ஒரு பக்கம் கத்த, அது ஒரு மாதிரி அந்த இடம் ரகலையாக. கனி சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த டாஸ்க்கு கொடுத்த உடனே எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு நீங்கள் எங்களை திருப்பி கத்தணும். இதுதான் இன்றைய நாளினுடைய முடிவு, வேறு வழியே கிடையாது. நீங்கள் எங்களை பேசுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் இதுதான் முடிவு. உடனே திவ்யா சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னேன், நாங்கள் 14 பேர் தான் தப்பு பண்ணவங்க, நாங்கள் இப்படி செய்யணும், நீங்கள் எங்களை அதாவது உங்களை நம்பி இந்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணுவீங்கன்னு அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா, அது எங்கள் தப்பு. அமித்ட்டு கேட்குறாங்க, என்னை பற்றி என்ன தெரியும், 2 வாரமாக தானே பார்க்குறீங்க, இந்த 2 வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இதில் பெருசாக எனக்கு ஒன்றும் கருத்து மாறுபாடுலாம் தோணலை. உடனே பிக்பாஸ் கூப்பிட்டு கேட்டார், எல்லாம் கேட்டுட்டீங்க, அதுக்கப்புறமும் உங்கள் முடிவு இதுதானா அப்படின்ன உடனே 3 பேரும் ஆமாம் இதுதான் எங்கள் முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரு அழறாங்க, குதிக்கிறாங்க, நான் உடம்பாலையும் அடிப்பட்டு மனசாலையும் அடிப்பட்டு. பிக்பாஸ் சொல்லிட்டாரு, கடைசி 3ல் இருக்கிற எஃப்ஜே, பாரு, திவாகர். ஏன்னா பாரு திவாகர் மட்டும் சொன்னாங்கன்னா பிரச்சனைன்னுட்டு இவங்க 3 பேரையும் ஜெயிலுக்குள்ளே போடுங்க அப்படின்ட்டாரு. நான் ஆல்ரெடி 1 வாரம் போயிட்டேன், இது 2வது வாரம் நான் ஜெயிலுக்குள்ளே போகிறேன், என்னடா இது எனக்கு வந்த சோதனை, என்னை இன்னும் மேலும் மேலும் ஹர்ட் தான் பண்ணுறீங்கன்னு என்னென்னமோ குதிச்சு பார்க்குறாங்க. அங்கேருந்து சாண்ட்ரா என்னை 4வது பிளேஸ் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 3 நாள்லேயே நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க தான் எதுலேயுமே பட்டுக்கிறதே இல்லையே, எந்த சண்டைக்கும் உள்ளே வர்றதில்ல, கருத்து சொல்கிறதில்ல, பேசுறதில்ல. பிக்பாஸ் ஏதோ டாஸ்க் கொடுத்தாருன்னு போன வாரம் அந்த ஸ்பெஷல் டாஸ்க்கை பண்ணாங்க, அவ்வளோதான் அவங்க பண்ணினது. பிரஜின், சாண்ட்ரா 2 பேரும் வெளியில் உட்காந்து மற்றவங்களை பற்றி வம்பு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மேபி அதுக்கு தான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களோ என்னமோ. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அவங்க பேச, கமருதீன் குதிக்கிறாரு, யார் இந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுத்ததுன்னு விக்ரம் கிட்ட. விக்ரம், நீங்கள் தான்ப்பா எங்களை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சி வச்சிங்க, பிக்பாஸ் ரேங்க் பண்ண சொன்னார், எங்களோட அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் பண்ணினோம், அவ்வளோதான். அமித் கிட்ட சபரியும் கத்துறான், சபரியும் எல்லாம் பண்ணுறான். ஏன்னா இந்த வீடு எல்லாரையும் கத்த வைக்கிறது, அதை எப்படி நீங்கள் அவனை முதல்ல இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னு இது பண்ண. இதெல்லாம் கேட்டு இன்னும் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறாங்க. கனி இன்றைக்கும் அழறாங்க, நான் அடிக்கடி அழ ஆரம்பிச்சிட்டேன், என்னால் முடியல அப்படின்னுட்டு. பார்வை விக்ரம் சொல்கிறாரு, நைட்டு விக்ரம், கனி அண்ட் அமித் 3 பேரும் கிச்சனில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பாரு கேட்டாங்க, நான் தான் டீயும் போடணுமான்னு நீங்கள் கேட்கும்போதே எனக்கு தெரியும், என்ன நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்கிறீங்கன்னுட்டு, நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்கன்னுட்டு. அது எங்க கிச்சனில் இருக்கிறவங்க ஐயோ பாவமே மற்றவங்க சாப்பிடணுமேனு வேலை செஞ்சால் நீங்கள் அந்த இடத்த எடுத்துடுறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் சோறு போட்டு எங்களை எல்லாரையும் கவர் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி காமிக்கிறீங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்க 4 பேரை கிச்சனில் போட்டு வேற யாரும் திரும்பி கூட பார்க்காம இருக்கணுங்க. அப்போதாங்க தெரியும் அவங்களுக்கு அந்த வேலைன்னா என்னன்னு சொல்லிட்டு.
ரம்யா சபரிகிட்ட வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன் கெமி, அரோரா, சுபிக்ஷாலாம் எவ்வளோ கத்தியிருக்காங்க, அதை கனியாக்காவே சொன்னது இல்லையா, என்னை மட்டும் இப்படி சொல்கிறாங்க, 9வது இடத்துல கொண்டு போய் என்னை போட்டாங்கன்னுட்டு. விக்கல்ஸை தான் சொல்கிறாரு. பாரு கேட்கறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 3 நாள் டாஸ்க்லேயே வக்கரோன்னு என்னை துரத்தி நான் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணினேன்னு வேறு அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி இப்படி தாங்க இன்றைக்கி ரேங்கிங் டாஸ்க் போனது. அதனால் இவ்வளோ கலவரம் வெடித்தது. இன்றைக்கே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவங்க 3 பேரையும். மேற்கொண்டு நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரி திவாகர் பண்ணின அட்டூழியங்களுக்கெல்லாம் இந்த வாரம் விஜேஎஸ் ஏதாவது கேட்பாரா, ஏதாவது சொல்லுவாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.